பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் இந்த நாளிலே நம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு காலை வேளையை காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜா ஒரு நல்ல தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய தாசன். திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, குடும்பத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தவும், அவருடைய காலம் முடிய, அவருடைய மரணம் சம்பவிக்கிற ஒரு நாள் வந்துவிட்டது. அதற்கேற்ற ஒரு வியாதி அவருக்குள்ளே கடந்து வந்தது. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவருக்கு ஒரு வார்த்தை வருகிறது, வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து. ஆனால் அந்த எசேக்கியா தன்னுடைய பக்தியெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்றார், போய் விண்ணப்பம் பண்றார். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், எனக்கு ஜீவனை தாரும், எனக்கு ஆண்டவரே சுகத்தை தாரும், எனக்கு ஆண்டவரே என்னை குணமாக்கும். உடனே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்டு அந்த எசேக்கியாவை குணமாக்கினார், குணமாக்கினார். தேவ பிள்ளைகளே, வாழ்ந்தது போதும். சிலர் சொல்லுவாங்க, போதையா பலவீனம், பாடுகள், போராட்டம், நிந்தை, அவமானம், என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் இந்த பூமியில் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஒரு நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை குணமாக்குவேன். உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றி அவர் உங்களை குணமாக்க போகிறார். உங்கள் ஆவியில் இருக்கிற எல்லா பலவீனத்தை மாற்றி கர்த்தர் உங்களை குணமாக்க போகிறார். உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். அவர் சொல்றார், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் உங்களை குணமாக்குகிற கர்த்தர். இந்த நாளிலே அதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு விசேஷித்த ஒரு வல்லமையினாலே கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை குணமாக்க போகிறார். ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை குணமாக்குவேன் என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். அப்படியே ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கும்படி ஜெபிக்கிறாயா. ஆவியிலே காயப்பட்டவர்கள் குணமடையட்டும், ஆத்துமாவிலே காயப்பட்டவர்கள் குணமடையட்டும், சரீரத்திலே காயப்பட்டவர்கள் குணமடையட்டப்பா, குணமடையட்டும். அவர்களை குணப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.